லூக்கா 21வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். Children of God, Luke chapter 21 verse 28 says, now when these things begin to take place, straighten up and raise your heads because your redemption is drawing near. அவர் வாசல் அருகே வந்திருக்கிறதுனாலே மீட்பு சமீபமாய் இருக்கிறது. இதனாலே இன்றைய சபையினுடைய நிலையை தேவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு ஜனவரி முதல் வார வாக்குத்தத்தங்கள் ஜோர பறந்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் அங்கலாய்ப்போடு கூட என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது, அது கல்லறை குகையாய் காணப்படுகிறது என்று அங்கலாய்ப்பின் சத்தம். Children of God, when all these things are happening, the Lord Jesus Christ, he has come near at the very gates, but you have to realize that your redemption is very near. That is why God spoke to me in the year 2018 January 1st that there were promises flying all over happily in all the churches, but God the Heavenly Father revealed to me this one verse: my house is said to be the prayer house for all the people, but you have made it the den of robbers. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படியாய் சொல்லுகிறது, இதோ நான் வாசல் படி அருகே நின்று உங்கள் கதவுகளை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு அதை திறந்தால் அவன் அவனோடு உட்பிரவேசித்து அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation chapter 3 verse 20 says, behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come to him and eat with him and he with me. தேவ பிள்ளையே, Children of God, உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணின இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். Song of Solomon chapter 5 verse 2 says, I slept but my heart was awake, a sound, my beloved is knocking, open to me my. அதாவது கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டா. ஆனா இன்றைக்கு அந்த லவோதிக்கா சபையுடைய அனுபவத்துல, உலக லௌகிகத்துல, உலக பாவத்துல, உலக சுகபோகத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில அந்த மனவாட்டியானவள் எப்படி காணப்படுகிறார் அப்படின்னா, முதலிலே ஒரு பகுதியிலே என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே அப்படி அழைக்கக்கூடிய பகுதியில காணப்பட்டவள் இப்போ தேவனுடைய தட்டுகிற சத்தத்தை கேட்கிற போது அவளால திறக்க முடியல. காரணம் உலக லௌகிகம் அவளை நெருக்குகிறது. First the bridegroom was knocking at the door and calling her, my sister, my love, my dove, my perfect one, but she was not ready to open. She said, my beloved is knocking, but she did not open. This is the condition of the churches today, like the church of Laodicea. You have no love for the Lord, but you have love for the worldly pleasures, the worldly things, and you have been tightened up and you have been taken up by the world. வஸ்திரத்தை கலத்தி போட்டுட்டேன், நான் இப்ப என் காலையில அழுக்காக்க முடியாது சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறா. The bride is giving lame reasons like, I have put off my garment, I cannot dirty my feet. அதுக்கு காரணம் உலகத்தினுடைய சகல சுகபோகங்கள். இன்றைக்கு சபைகளுக்குள்ள என்ன சுகபோகம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபைக்குள்ள நம்ம பார்ப்போம் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா அங்க பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் சைடுல பார்த்தா நிறைய நடிகைகள் நிற்பாங்க. என்னன்னு பார்த்தா வாயில என்னது மை அடிச்சிருப்பாங்க, கண்ணுல மை அடிச்சிருப்பாங்க. இங்க தலையில பார்த்தா பூக்கடை பூ ஃபுல்லா என்னது தலையில தான் கிடக்கும். என்ன பூ விற்கவா வந்தீங்கன்னு கேட்டா, ஆமா பூ விற்கிறதுக்கு வந்திருக்கிறோம் சொல்லுவாங்க. ஆமா, வண்டி மைய பார்த்தா வாயில் அடிச்சிருப்பாங்க. இது சபையா இல்ல ஏசபேலுடைய அப்படிப்பட்ட அசிங்கமான, அதாவது வேசியுடைய ஆடை ஆபரணங்கள் தரித்த பகுதியில் இன்றைக்கு சபை காணப்படுகிறது. ஆனா இதை பார்க்கிற தேவனுடையவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதை கண்டுகொள்வதே இல்லை. ஏன் அப்படின்னா, நானுமே மேக்கப் பண்ணி தானே நிக்கிறேன். Children of God, in today's churches, the people are fully in worldly pleasures. They have love only for the world, but they have no zeal for the Lord. See, in the ladies side in the churches, if we see, we can see many actresses. They are fully in full makeup with all the colorful lips, that is, they are using all the lipstick and all that. And one side, if you look at their head, they will be fully decorated with flowers. What is this? Have you come to sell flowers in the church? Yeah, they have come like that. They have dressed up. And the servants of God, they are fully in worldly pleasures. They are not worried about the believers. And
all these colorful things what we use for the vehicles, that they are using it on their faces. This is the dressing sense of Jezebel. You know how Jezebel was there in the Bible, it is mentioned. Such type of people are coming to churches nowadays. You love the dressing of the old, which God dislikes in you. தேவப்பிள்ளை எபேசியர் 5:14 தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு விழித்து எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு சபை என்ன செய்கிறது என்றால் பாவத்திலே உறங்கி கொண்டிருக்கிறது, பாவ அநித்தியமான வாழ்க்கையிலே உறங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு சொல்லப்படுகிற சத்தம், கதவை தட்டுகிற சத்தத்தை அவங்க நித்திரை பண்ணிக்கிறாங்க. ஆனா இருதயம் கேட்டாலும் என்ன அப்படின்னா எழுந்து வர மனதில்லை, உலகத்தை விட்டு வர மனதில்லை. ஏன் அப்படின்னா நாங்கெல்லாம் சபைக்கு போறோம், நாங்கெல்லாம் வேத வாசிப்போம், நாங்கெல்லாம் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில பார்த்தா லிப்ஸ்டிக், தலையில பார்த்தா பூ, அதை விட்டா அதுக்கு மேல பார்த்தா ஒரு பப்பு, ஆமா அதுல இங்கே பார்த்தா ஒரு செப்பு, இதெல்லாம் வச்சுட்டு என்ன அப்படின்னா இது என்ன சபையா இல்ல களியாட்டு கூடங்களா இல்ல பீச்சா? Children of God, as it is mentioned in Ephesians chapter 5 verse 14, awake, O sleeper, and arise from the dead, and Christ will shine on you. The bridegroom is knocking at the door. You hear the voice or the noise of the knocking, but you don't have the heart to open. Why is it so? Because you are fully in world. You go to the church, you read the Bible, but how is your outward appearance? How is your heart? Your mouth is full of lipstick, your head is full of flowers, and you have a hairstyle with great puff and all this. Is this a church, or is this a place where you go and enjoy like recreation clubs, or is it a beach? பிதா தன்னுடைய அதாவது அந்த நாட்களிலே ஊழியம் செய்யும் போது அவர் என்ன செய்தாரு? தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் இவங்க எல்லாம் ஊழியம் செய்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதாவது ஜனங்கள் செய்யற தவறையும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவர் செய்யற தவறை என்ன செய்தாங்க? உணர்த்தி காட்டினாங்க. Children of God, the Heavenly Father in those days, that is in the Old Testament, when the prophets, when the priests and the kings, they minister or serve the Lord, that is God, the Heavenly Father told them to take care of the people, to rebuke the people, and to turn the people from their sins. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் சாபத்தை தேடினார்கள், மரித்தார்கள். என்ன செய்தார்கள்? அதாவது மோசே கானான் தேசத்தை இழந்தாரு. சவுல் என்ன அப்படின்னா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால ராஜபாரத்தை இழந்தாரு. இப்படியாக வேதத்துல நம்ம பல பகுதியை பார்க்கிறோம். Children of God, people those who did not listen to the word of God, they are said to be cursed in the Old Testament. Like Moses, who disobeyed God, he lost the land of Canaan, blessing of Canaan. Likewise Saul, who disobeyed the word of God, he lost the kingship what God gave him.